கல்லாப்பட்டி நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற காணொளி இன்னைக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் பறந்து போ படத்தின் திரைவிமர்சனம். இந்த திரைப்படம் எப்படி இருக்கு? இந்த திரைப்படம் நம்ம தமிழ் படம் சிவாவுக்கு இந்த திரைப்படமாவது ரீஎன்ட்ரி ஆகுமா ஆவாதா? வீடியோ மறக்காம முடிச்சா ஸ்கிப் பண்ணலாம். கதாநாயகன் சிவா, கதாநாயகி கிரேஷ் ஆண்டனி. இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ஒரு லவ் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அது இவங்க ரெண்டு பேருமே வேற மதத்தை சேர்ந்தவங்க. கதாநாயகி கிறிஸ்டின், இவர் ஹிந்து. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு பேரண்ட்ஸுக்கு அந்த அளவுக்கு பிடிக்காத இதுதான் சொல்லலாம். ஆனா இதெல்லாம் சும்மா சொல்றாங்க கண்டி. இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல கதாநாயகி ஒரு பக்கம் ஒரு சாரி ஸ்டால் மாதிரி போட்டு பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இவர் இருக்காரு. சோ இவங்க ரெண்டு பேருமே தூரமா பிரிஞ்சா இருக்காங்க. அதிகமா போன்ல பேசிட்டு இருப்பாங்க. இதால என்னன்னா இவரோட பையன்ங்கிறாரு. இவரோட பையன் ஆன்லைன் கிளாஸ் தான் அட்டன் பண்றாங்க. ஆன்லைன் கிளாஸ் ஒழுங்கா அட்டன் பண்ண மாட்டாங்க, ஒழுங்கா இது பண்ண மாட்டாங்க. இவர் பையனை எங்க போனாலும் உள்ள பூட்டி வச்சுட்டு தான் போவாரு. ஏன்னா இவர் பூட்டி வச்சுட்டு போனதா சேஃப்டியா இருப்பாங்க சொல்லிட்டு இவரு ஒரு பக்கம் ஒர்க்கு போறாரு. இதனால இந்த பசங்க இவர் ரொம்ப அதிகமா சேட்டை பண்றது, இந்த மாதிரி இந்த பையன் அதிகமா பண்ணுவாரு. இதாலேயே இவங்க இந்த பையன் ரொம்ப அவன் பண்ற சேட்டை எல்லாம் பார்த்துட்டு நம்ம பாக்குற ஆடியன்ஸ் ரொம்ப இவருக்கு செல்ல முத்துட்டாங்களோ, ரொம்ப அதிகமா சேட்டை பண்ற மாதிரி தெரிஞ்சு சொல்லிட்டு ரொம்ப பாக்குற ஆடியன்ஸுக்கு ஒரு ஃபீலிங் தரும். ஆனா உண்மையிலேயே அது இல்லை. ஆனா இந்த திரைப்படத்துல சிவா பாத்தீங்கன்னா பைக் இஎம்ஐ வாங்கிட்டு அந்த இஎம்ஐ கட்ட முடியாத அளவுக்கு கூட இது பண்ணிருப்பாரு. இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் சில சீன்ஸ் எல்லாம் இந்த திரைப்படத்துல இருக்கு. ஆனா இந்த திரைப்படம் என்ன சொல்ல வராங்கன்னா, பெத்தவங்க எங்க இருந்தாலும் பசங்க கூட இருங்க, பசங்களை விட்டு எங்கேயும் போவாதீங்க, பசங்களை கேட்டு பசங்களுக்கு என்ன தேவையோ அதை கேட்டு நடந்துக்க அப்படின்னு திரைப்படத்தை சொல்றாங்க. ஏன்னா அவனோட பையனோட ஃப்ரெண்டு என் அப்பா சிகரெட் பிடிச்சிருந்தாரு, அதே மாதிரி நான் அடம் பிடிச்சி அவனை பிடிக்காம சிகரெட் பழக்கத்தை வெளியே கொண்டு வந்தேன் அப்படின்றாங்க. இதுல கதாநாயகனும் அப்பப்போ சிகரெட் உதுவாரு. எப்படியாவது கதாநாயகனோட பையன் அந்த சிகரெட்டை பிடிக்க கூடாத அளவுக்கு என்னென்ன முயற்சி பண்ணுவாரோ அதெல்லாம் முயற்சி பண்ணுவாரு. அப்பப்போ எங்காவது வெளியில ஓடிடுறாரு. ஓடி எங்கெங்கயோ போவாரு, மறுபடியும் மார்பாடு ஏறி இறங்குவாரு. அப்பப்போ போய் சிவா கூட்டுருவாரு. கதாநாயகிட்ட எங்க சொல்லுவாரு, நான் சின்ன அவன் இதுக்கு முன்னாடி இப்ப அவன் இம்ப்ரூவ் பண்ண தெரிந்து பாரு. ஏன்னா மேல ஏறுவான், ஆனா மறுபடியும் அவன் இறங்க தெரியாது. ஆனா இப்ப மேலையும் ஏறிக்கான், ஆனா இறங்கிட்டான் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அப்பப்போ எல்லா இடத்துலயும் காணாம போயிடுறாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் இவனை தேடி 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 அங்கங்க போகும்போதுன்னா அங்க காலேஜ் படிச்ச போது ஒன்னா படிக்கும் போது அஞ்சலி அவங்கள மீட் பண்றாங்க. அவங்க பையன் கூட இந்த பையன் விளையாடும் போது இந்த மாதிரி கிராமத்துல இருந்துதான் எனக்கு வேணும், அவங்க அம்மா அப்பா ஒழுங்கா நம்ம கூட இருக்காங்க, ஆனா நீங்க ரெண்டு பேரும் என் கூட தான் இருக்கணும்னு ஒத்த காலம் நின்று அடம் பிடிச்சு அழுவான். எனக்கு இந்த மாதிரி இடம் தான் வேணும்னு சொல்லிட்டு செருப்பு மலை ஏறும்போ காணாம போட்டு போவான். அந்த செருப்பு 4000 சொல்லிட்டு சிவா அப்பப்போ குழம்புற சீனு, இந்த மாதிரி சீக்வன்ஸ் இந்த திரைப்படத்துல நல்லாவே இருக்கும். அதாவது இன்னைக்கு ரிலீஸ் ஆன திரைப்படத்துல இந்த திரைப்படம் ஃபேமிலியோட நல்ல ஒரு என்டர்டைன்மெண்டா என்ஜாய் பண்ணி பார்க்க வேண்டிய திரைப்படம். அதே சமயத்துல கொஞ்சம் சிந்திக்கிற மாதிரியும் எடுத்திருக்காங்க படத்தை. அதாவது எந்த இடத்துலயும் சிவா இதை இந்த படத்தை நினைச்சா சோகமா கூட காட்டியிருக்கலாம். ஆனா டைரக்டர் சோகமா காட்டல. அதுக்கு பதில் தான் டைரக்டர் என்ன பண்ணிருக்காருன்னா, இந்த மாதிரியும் சீரியஸ் கலந்த ஒரு காமெடியாவும் காட்டிட்டு இந்த திரைப்படத்துல சிவா எந்த அளவுக்கு நல்லா நடிக்க வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவரோட பாணியில அவரோட ஸ்டைல்ல நடிச்சிருக்காங்க. கதாநாயகி அவங்க கேரக்டர் ரொம்ப நல்லா அழகா பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்துல கேரக்டர்னு சொன்னா இந்த ஒரு 5-6 கேரக்டர்ஸ் தான் இது இருக்கு. அவங்கள சுத்திதான் இந்த திரைப்படமே நடக்கும். ஆனா நம்மள ஒரு 2 ஹவருக்கு மேல இந்த திரைப்படத்தை எந்த அளவுக்கு ஒரு போர்டிக்காத அளவுக்கு இந்த திரைப்படத்தை ரொம்ப அழகா என்டர்டைன்மெண்டா நல்லா கொண்டு போயிருக்காங்க. சோ எல்லா ஆடியன்ஸும் பிடிக்கிற மாதிரி இருக்கும். முக்கியமா பசங்க ரொம்ப லைக் பண்ணி இந்த திரைப்படத்தை பார்ப்பாங்க. ஆக்சுவலா ஃபேமிலியில இருக்கவங்க இந்த மாதிரி படத்தை ஒரு தடவை பார்த்துட்டாங்கன்னா வெளியில போய் சொன்ன ஒண்ணு அடுத்த செகண்ட் மீடியா எல்லாம் இந்த திரைப்படத்தை நல்லா சொல்லி அடுத்த லெவல் கொண்டு போனாங்கன்னா பசங்க எல்லாம் இந்த திரைப்படத்தை போய் பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஒரு ஃபீலிங் வரும். எப்படி நமக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் துராசி பார்க்க எந்த திரைப்படம் எப்படி கேட்காம எல்லா ஆடியன்ஸ் பப்ளிக் கொண்டு போறாங்களோ அந்த மாதிரி நம்ம தமிழ் படத்திலும் நல்ல படம் எடுத்திருக்காங்க. படத்துக்கு இந்த மாதிரி திரைப்படங்களையும் பசங்களை கூட்டு போய் காட்டுங்க. அதே சமயத்துல பசங்களும் திருந்துற மாதிரி இருக்கும், பேரண்ட்ஸுங்களும்
பசங்களை கிட்ட இது என்ன வந்து நம்ம கத்துக்கணும், நம்ம திருந்தணும்ட்டு ரொம்ப அழகா காமெடியா, நகைச்சுவையா இந்த படத்தை கொண்டு போயிருக்காங்க. நல்லாவே இருக்குது இந்த திரைப்படம். இந்த படத்துல நடிச்ச நடிகைகள் எல்லாமே அவங்க கொடுத்த கதாபாத்திரத்தை ரொம்ப அழகா அவங்களுக்கு என்னவோ அவனுக்கு என்ன ஃபிக்ஸ் பண்ணாங்களோ அந்த கேரக்டரை வந்து ரொம்ப அழகா அதெல்லாம் நேர்த்தியா கொண்டு வந்திருக்காங்க. இந்த படத்தை வந்து சிவா, அஞ்சலி, கிரேஷ் ஆண்டனி, மித்துல் ராயன், பாலாஜி சக்திவேல், இந்த படத்தோட இசை ரொம்ப நல்லா, அது பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இசை யுவன் சங்கர் ராஜா. இந்த படத்தோட சாங்கோட இசை சந்தோஷ் தயாநிதி. ரொம்ப ரெண்டுமே நல்லா இருக்கு. பேக்ரவுண்ட் மியூசிக் யுவன் சங்கர் ராஜா நல்லா போட்டிருக்காரு. அதே மாதிரி இந்த படத்தோட சாங்கும் வந்து நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா படிக்காங்க. இந்த படத்தோட ரைட்டர் அண்ட் டைரக்டர் ராம் ரொம்ப அழகாக நல்லா பண்ணியிருக்காரு. படத்தை எந்த இடத்துலையும் லேக் இல்லாத அளவுக்கும், போர் இல்லாத அளவுக்கும், ஸ்லோ மோஷன் இல்லாத இடத்துல ஜனங்க வந்து பப்ளிக் பார்த்துட்டு பிடிக்கல அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த படத்தில் டைரக்ஷனில் எந்த விதமான குறைகள் இல்லை. இது என்னோட தனிப்பட்ட முறையில் என்னோட கருத்து. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் பறந்து போ படத்தின் திரை விமர்சனம். நான் கொடுத்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்தை வந்து பதிவு பண்ணுங்க. கல்லாப்பட்டி தமிழ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.